நண்பர்களே வணக்கம். கருங்கல் 368 வியூ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்களோடு இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் வீட்டுக்கு மேற்கூரை அமைப்பதற்கு ரூஃபிங் தகடுகள், கூரை தகடுகள் அமைக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த காணொளி இருக்க போகுது. இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். மேற்கூரை அமைப்பதற்கு என்னென்ன பிழைகள் செஞ்சேன், அதை எப்படி திருத்திக்கிட்டேன், நீங்கள் அந்த தவறை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலி பிடிச்சிருந்ததுன்னா பிறருக்கு பகிருங்க. கூடவே பெல் பட்டனை தொட்டு விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் நான் பண்ணினேன்னா உங்களுக்கு வந்தடையும். நிறைய பயனுள்ள காணொலிகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு சாம்பிளுக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ரூஃபிங் தகடுகள் அமைக்கணும்னு விருப்பப்பட்டோம். ஏன், நம்ம கான்கிரீட் வீடுகள் அமைச்சோம். கான்கிரீட் வீடு கட்டி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தங்க முடியறதில்ல. ஒரே வெப்பத்தினால் உள்ள வெப்ப சலனங்கள் ரொம்ப வெக்கையாக இருக்குது. உள்ளே தூங்க முடியறதில்ல. 50 லட்சம் ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறாங்க. உள்ள வெக்கையாக இருக்குது. காரணம், செங்கலும் சிமெண்ட்டும் கலந்த கலவைகள் உள்ளே இழுத்து விட்டு மேற்கூரையானது கான்கிரீட் கம்பிகளால் அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது உள்ள வெப்பங்கள் அப்படியே கடத்துது. அதனால் இரவு நேரங்களில் உள்ளே நம்ம தூங்க முடியல. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, மண்ணால் ஆன சுவர்கள். அந்த மண் என்ன பண்ணுன்னா வெயில உள்ள கடத்தாது, வெளியில் பட்டு அப்படியே உள்ள கடத்தாது. இப்போ இருக்கக்கூடிய சிமெண்ட்டும் செங்கற்களும் வெப்பத்தை உறிஞ்சி இரவு நேரங்களில் உள்ளே அனுப்புது. அதனால் நம்மளால் தூங்க முடியறதில்ல. இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய கூரை வீடுகள், மண் சுவர்கள், இதை நம்ம கட்டலாம் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா மக்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற பயம் உணர்வு இருக்குது. காரணம் என்னென்னா, கூரை வீடுகள் நம்ம கட்டினோம்னா அதில் நெருப்பு பயம் இருக்கும். யாராவது சிகரெட்டு குடிச்சிட்டோ நெருப்பு சமைக்கும் பொழுது பட்டாலோ கூரை வெந்து விடும். கூரை மட்டும் வேவுதான்னு கேட்டால் இல்லை. நம்ம உள்ளே வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவ்வப்போது பயத்தில் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்காக அதிலிருந்து மாற்று வழி என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு தேடல் இருக்கும் பொழுது ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் தகடுகள் அப்படிங்கிற தகடு இருக்குது. இன்னும் நிறைய தகடுகள் இப்போ நிறைய ஐரோப்பாவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, லண்டன்லேருந்து, கொரியாவிலேருந்துன்னு சொல்லி நிறையா தகடுகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கேரளா ரூஃபிங் தகடுகள் அப்படின்னு நிறையா வந்திருக்காங்க. அதில் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் தகடு நம்ம பொறுத்தலான்னு விருப்பப்பட்டோம். ஆனால் பேசி முடிக்கும் பட்சத்தில் ஒரு நிமிடத்தில் மனம் மாறி நம்ம யூபிவிசி ரூஃபிங் தகடு வாங்கி நம்ம பொருத்திருக்கோம். இது எப்படி இருக்குது, இதில் என்ன பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த காணொலியை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காணொலியின் இறுதியில் உங்களுக்கு நிறையா பயனுள்ள செய்திகள் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தேடலில் இருக்கும் பொழுது ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் தகடுகள் வாங்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கு பர்லிங் அப்படிங்கக்கூடியது, அதாவது பர்லிங் ஒரு ஓட்டுக்கு 1.5 அடி வீதம் நம்ம பர்லிங் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான செலவுகள் வருது. இந்த செலவை தவிர்க்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு தேடும்போது தான் யூபிவிசி ரூஃபிங் தகடுகள்ன்ற கம்பெனியை நம்ம நாடணும். அது எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டில் பொறுத்திருக்கோம். அது எப்படி இருக்குங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் தகடு போட்டால் அதில் ஸ்டோன் கொட்டுறதாகவும் உள்ள வெப்பங்கள் வரதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தர் போட்டிருக்காங்க, நான் போய் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அதற்கு மாற்றா யூபிவிசி அப்படின்னா 1.5 அடிக்கு 2 அடிக்கு ஒரு பர்லிங் போட்டால் போதும். அப்போ நம்ம செலவுகள் குறையுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பொருத்திய பிறகு அது பாதுகாப்பாக இருக்கா இல்லையாங்கிறத தொடர்ந்து நம்ம காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் யூபிவிசி தகடை பொருத்தணும்னு விருப்பப்பட்ட பொழுது ஸ்கைடெக் ரூஃபிங் அப்படிங்கிற கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்கள நம்ம அணுகணும். நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் அவங்கள தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி ரூஃப் அமைக்கணும்னு சொல்லி கேட்டப்போ, இது வெகு தூரமாக இருக்குது சார், நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து செஞ்சு கொடுக்க முடியாது, உங்கள் ஊரில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சே நீங்கள் பொருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களை நான் கேட்டேன். நாங்கள் அழகாக பொருத்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பொருத்தி என்ன பிழைகள்லாம் நடந்ததுன்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சார் வணக்கங்க. இந்த தலை சீட்டு பாருங்கள், உக்காரில் நிறைய இடைவெளி இருக்குங்க. அந்த பகுதியிலலாம் பாருங்கள், தலை ஓடுகள்லாம் வரிசையாக உக்காரில் தூக்கிக்கிட்டு இருக்குது. இதை சரியாக உட்கார வைக்கல.
இந்த ஸ்க்ரூவெல்லாம் சரியாக பொருத்தலை பாருங்கள். அது கீழே இருக்க ரப்பர் வாசர் படியலை. அப்படி படித்தாலும் சமமாக போய் படியலை. இதில் தண்ணி லீக்கேஜ் வருங்க. இந்த சேனல் ஃபிட்டிங் பண்ணும்போது ரசமட்டம் வச்சு அல்லது மட்டப்பளவை வச்சு வெல்டிங் அடிக்க சொன்னேன். கடமைக்கு வச்சுட்டாங்க. சேனல் திரும்பிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஓடு வாட்டத்துக்கு மட்டமாக இல்லாததுனால பாருங்கள், இந்த இடத்துல ஓடு வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. நாளடைவில் இந்த ஓடு வெடிச்சிரும். அந்த ரவுண்டாக இருக்கிறது வெடிச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வெடிச்சிரும். அதனால் இதை கொஞ்சம் திருத்தமாக போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இந்த சேனல் பாருங்கள், வெல்டிங் அடிச்சிருக்கிறாங்க, மட்டமாக அடிக்கலை. ஓடு ஒரு பகுதியில் தான் உட்காந்துருக்கு. அதே போல் இந்த சேனல்லையும் ஒரு சைடாக வெல்டிங் அடிச்சிருக்காங்க. அதை நேராக மட்டமாக வச்சு வெல்டிங் அடிக்காமல் இந்த சேனலில் சரியாக உட்காந்துருக்குங்க. இதை மாதிரி வச்சு வெல்டிங் அடிக்காமல் சேனலை திருப்பி வச்சு வெல்டிங் அடிச்சிட்டாங்க. ஓடு ஒரு பகுதியில் உட்காந்துருக்குங்க, மறுபகுதியில் உட்காரல. அதை அழுத்தி ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ பகுதிகளில் ஓடு வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது தெரிச்சிரும் கொஞ்ச நாளில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஓடு தொங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு சப்போர்ட் இல்லை. இதோட முடிச்சிருக்காங்க. இப்போ இதில் 1 அடி 1.25 அடி 1.5 அடி வரை நீட்டிகிட்டு இருக்குது. இந்த ஓட்டுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைங்க. இதை நமக்கு கேட்டால் அது போதும், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெளிவாக கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதனால தான் அவங்க நம்பரை கொடுத்துருக்காங்க. நன்றி சார். காணொலியை பார்த்துருப்பீங்க. தகடு பொருத்தியது சுத்தமாக பொருந்தாமல் பாதி அளவு கூட இல்லாமல் நிறைய ஸ்க்ரூ நம்ம இறுக்கமாக பிடிக்கக்கூடிய பொருத்தக்கூடிய ஸ்க்ரூக்கள் எல்லாம் அங்கங்கே நீட்டிக்கிட்டு தேவையற்ற துளைகள் இட்டு ஓட்டை வீணடிச்சிட்டாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியலை. அறியாமையில் நம்ம நல்லா செய்யலாங்கிற நம்பிக்கையில் செஞ்சாங்க. அவங்களால செஞ்சு கொடுக்க முடியல. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருச்சு. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம், இதே கம்பெனி ஸ்கைடெக் ரூஃபிங் அப்படிங்கிற கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எனக்கு உதவுமாறு கேட்டோம். அவங்க இந்த ரூஃபை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அனுப்புனோம். அவங்க பார்த்துட்டு அடடா இவ்வளவு மோசமாக போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அவங்களே அவங்க கம்பெனிக்காரங்களை அனுப்புனாங்க. அவங்க தான் நாமக்கல் ரூஃபிங் அப்படிங்கிற கம்பெனி. அவங்க நமக்கு இதை பொருத்தி கொடுத்தாங்க. மிகவும் பக்காவாக இருக்குது. சூப்பராக பொருத்தி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பிழைகள்லாம் செஞ்சேன், என்ன தவறுகள்லாம் நடக்குது, நான் ஓடு வாங்கும் பொழுது சரியான நபரை நான் அணுகலை. ஓடு போட தெரியாத ஒத்த டாப்பு போட்டு இருக்கக்கூடிய நபர்களை அணுகுனதுனால தேவையற்ற துளைகள் போட்டு பர்லிங் எங்கே கொடுக்கணும், ஓடுகள் எங்கே பொருந்தணும், அளவுகள் தெரியாமல் கண்ணாப்புண்ணான்னு பொருத்திட்டாங்க. கேட்கும் பொழுது வருத்தப்பட்டாங்க. அதில் நானும் மன கஷ்டப்பட்டு அவங்களும் மன கஷ்டப்பட்டு ஒரு நண்பர்கள் பிளவுபட்டு மன கஷ்டத்தை தான் உண்டு பண்ணுது. இது சரியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்காதனால இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடுது. அந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம ஓடு வாங்கினோம்னா எந்த கம்பெனியில் வாங்குறோமோ அவங்களே பொருத்தி கொடுக்குற மாதிரி சதுர அடியில் அவங்களே மெட்டீரியலோடு பொருத்தி கொடுத்துட்றாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட விட்டுட்டா இன்னும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம ஓட்டை வாங்கி அதை டிரான்ஸ்போர்ட்டில் போடும் பொழுது பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றி விட்டுடுறாங்க. அது டிரான்ஸ்போர்ட்டில் இறக்குறவங்க அதை சரியாக கவனத்தில் கொள்ளாமல் கடமைக்கு ஆங்காங்கே இழுத்து போட்டு விட்றாங்க. நமக்கு அந்த ஓடு நிறைய காயங்கள் பட்டு டேமேஜ் ஆகி போயிடுது. துளைகள் விழும் அளவுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றிக்கிட்டு வராங்க. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த தகடுகளுக்கு மேலே ஒரு பாலித்தீன் பையும் கீழே ஒரு பாலித்தீன் பையும் போட்டு அவங்க அனுப்புனாங்கன்னா நம்ம இந்த தகடை பொருத்திய பிறகு அந்த பாலித்தீன் பையை பிரித்தோம்னா இந்த தகடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து. இந்த பார்சல் அவங்க அனுப்பும் பொழுது பாதுகாப்பானதாக வரல. அதை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும், மொத்தமாக நம்மளே வண்டியை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்துடணும். அல்லது சதுரடி கணக்கில் போட்டு கொடுக்குறாங்கள அவங்கக்கிட்டே விட்டுட்டோம்னா அவங்களே வாகனம் வச்சு ஏற்றிக்கிட்டு நமக்கு மிகவும் அழகாக சைடில் சுற்றிலும் தாழ்வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தோரணங்கள்லாம் இட்டு மிகவும் அழகாக பொருத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் தகடு மட்டும் வாங்கி பொருத்திக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மிகவும் அனுபவம் உள்ள ஆட்களை தேர்வு செய்யுங்க அப்படிங்கிறது எனது பணிவான வேண்டுகோள். நாமக்கல் ரூஃபிங் கம்பெனி அப்படிங்கிறவங்க அழகாக மிகவும் சிறப்பானதாக நம்ம எதிர்பார்க்குறத விட மிகவும் அழகாக செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க. எனக்கு போட்டு கொடுத்தவங்க நாமக்கல் ரூஃபிங் கம்பெனிங்கிறவங்க மிகவும் செலவு குறைவாக
நம்ம பொருள் சேதம் இல்லாமல் சூப்பராக அருமையாக போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா மெட்டீரியலோடு வந்து உங்கள் இடத்துக்கு கூரையை அமைச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நமக்கு எந்த ஒரு தலைவலியும் இல்லாது சிறப்பாக அமைஞ்சிருது. அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிறவங்கள ஒரு சிலர் நீங்கள் அணுகி தவறாக பொருத்திட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேணாம். அந்த மாதிரி போட்டதில் தேவையற்ற துளைகள் இட்டு தேவையில்லாத ஆங்காங்கே ஆணிகள் துளையிட்டு அங்கங்கே துவாரங்கள் தேவையற்ற துவாரங்கள் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு மேலே தார் பசை கொண்ட ஸ்டிக்கர் பசையை வச்சு ஒட்டி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடுகள் எல்லாம் தேவையில்லை வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அலுமினியம் பேப்பர். இது எல்லாமே தேவையற்ற துளைகள் இட்டு இந்த ஓட்டை வீணடிச்சிட்டாங்க. இதை தவிர்க்கணுன்னா நீங்கள் தரமான ரூஃபிங் தகடுகள் பொருத்தக்கூடிய நபர்களை அணுகி அந்த சேதத்திலிருந்து பாதுகாத்துக்கிறது நல்லது. அப்போ பொருத்தின பிறகு இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3க்கு 2 சதுர சட்டங்கள் கொடுக்க சொல்கிறாங்க பர்லிங்க்கு. ஆனால் பொருத்த வரவங்க அவ்வளவு தேவையில்லை, 2க்கு 2 இருந்தாலே போதும், தேவையற்ற செலவுங்க கூடுதலான செலவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்காரங்களை விட பொறுத்துறவங்களுக்கு மிக அனுபவம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கம்பெனியிலேருந்து தகடுகள் வாங்கி சொந்தமாக பொருத்திக்கலாங்கிற முயற்சியை கைவிட்டுருங்க. நாமக்கல் ரூஃபிங் கம்பெனிங்கிறவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா இதுபோல் நிறைய கம்பெனிகள் இருக்குது. எனக்கு பொருத்தி கொடுத்ததில் இவங்க சிறப்பாக இருக்குங்கிறதுனால அவங்கள நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவங்க வந்து மிக சிறப்பாக எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நமக்கு பொருத்தி கொடுக்குறாங்க. இது போட்ட பிறகு நம்ம பொருத்திய பிறகு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்லிங்க்கு இடையில காலை வச்சு அழுத்தினோம்னா அந்த வளையும் தன்மை இருக்கத்தான் செய்கிறது. பாருங்க, தெரியுதுங்களா? அதனோட சேக்கிங் தெரியுதுங்களா? நல்லா உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் நம்புகிறேன். சட்டங்கள் இங்கே இருக்குது. முறையாக பாருங்கள், மூடியெல்லாம் பொருத்தி மூடிகள் போட்டு இது உள்ளதான் ஸ்க்ரூ ஆணி துளையிட்டு சட்டத்தில் பொருத்திருக்காங்க. இங்கே தண்ணீர் எதுவும் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு தண்ணீர் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு மேலே மூடி போட்டுருக்காங்க. இதனால் இந்த ஆணிகள் வந்து துருப்பிடிக்கிறது வந்து பாதுகாத்துக்குது. இதில் தண்ணீர் போச்சுன்னா உள்ளே இருக்க சட்டத்துக்கும் தண்ணீர் இறங்கி சட்டமும் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி போட்டவங்க இந்த கேப்பு, இந்த தொப்பி இருக்கு இல்லைங்களா, இந்த தொப்பியெல்லாம் போடாமலே போட்டுட்டாங்க. போட தெரியல. துளையவும் பார்த்தீங்கன்னா ஓடு இருக்குன்னா, ரூஃபிங் தகடு இருக்குன்னா தகடின் தலையில் தான் நீங்கள் ஓட்டை போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும், ஆணி போட்டு இருக்கணும். ஆனால் நமக்கு அனுபவம் இல்லாத நபர்களை விடும் பொழுது வாட்டர்வே தண்ணீர் ஓடும் பகுதிகளில் துளையிட்டு ஓட்டை தகடை ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாங்க. அதன் பிறகு நாமக்கல் ரூஃபிங் கம்பெனிங்கிறவங்க வந்து இதை பிரித்து தெளிவாக துளையிட்டு முறையாக இது மண்டை மேலே போட்டு இதுக்கு தொப்பி போட்டு விட்டாங்க, எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல். அதனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரூஃபிங் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தரமான ஆட்களை தேர்வு செய்யுங்க. உள்ள வெப்பங்கள் சற்று குறைவாக தான் இருக்குது. நீங்கள் மெட்டல் தகடு போடும் பொழுது உள்ள வெப்பங்கள் அதிகமாக தெரியுது. அதுலேருந்து ஒரு 60-70% குறையுது. உள்ள நான் புதுசாக கட்டியிருக்கிறதுனால உள்ள குளிர்ச்சியாக இருக்கா என்னன்னு தெரியல. அடுத்த வருடம் அந்த சுவரெல்லாம் காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முழுசாக விவரம் தெரியும். ஆனால் இப்போ நான் கட்டி இன்னும் ஒரு வாரம் கூட இன்னும் முடிவடையலை. ஆனால் உள்ள வெப்பங்களே சுத்தமாக தெரியலை. அந்தளவுக்கு வெப்பத்தை குறைச்சி கொடுக்குது. ஆனால் இதனோட ஸ்ட்ராங், இதனோட வலிமை எப்படி இருக்குன்னு காத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் ஆனால் தான் இது வெப்பங்களை எப்படி உள்ளே கடத்துது, இதனோட வலிமை எப்படி இருக்குது, உடையாமல் எவ்வளோ நாள் இருக்குது, இந்த வர்ணங்கள் சாயங்கள் எவ்வளோ நாள், வெளுக்காமல் எவ்வளோ நாள் இருக்குங்கிறத காத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் நீங்கள் மாற்று வழி கான்கிரீட் வீட்டிலேருந்து நம்ம மாற்று வழியை தேடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கருத்து ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் தகடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதிகப்படியான விலையாக இருக்கிறதுனால, இது கொஞ்சம் விலை மலிவாக இருக்கிறதுனால இதை நான் தேர்வு செஞ்சேன். UPVC அப்படிங்கிறத. தகடுகள் நல்லாயிருக்கு. எனக்கு பொருத்தி கொடுத்தவங்களும் மிக தெளிவாக சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்தில் செஞ்ச தவறுகளால் கிட்டத்தட்ட எனக்கு தேவையில்லாமல் ஒரு 30-40 நேரம் எனக்கு இழப்பீடு ஏற்பட்டுருச்சு. அதை இல்லாமல் நான் வாங்கின தகடுகள்லாம் எனக்கு சேதமடைஞ்சு அதை 3 வருடம் 4 வருடத்துக்கு பிறகு துளையை மீண்டும் அடைக்கிறதுக்கு உண்டான கட்டாயத்துக்கு தள்ளி விட்டுட்டேன். ஏன்னா தவறாக துளையிட்டுட்டாங்க. அதை சரியான இடத்துல பொருத்தும் பொழுது அந்த ஏற்கனவே முன்னதாகவே துளையிட்ட பகுதியை ஒரு ஒட்டு பசை வச்சு ஒட்டிட்டாங்க. அதனால் தேவையற்ற சிரமங்களுக்கு ஆளாகி பொருளும் சேதம் அடைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூரை தகடுகள் மாற்று வழியில் ஏதாவது நீங்கள் போட்டுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல தரமான ஆட்களை தேர்வு செய்யுங்க. தரமான பொருட்களை வாங்கி போட்டு மன சந்தோஷத்தோடு இருங்க.
நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பிறருக்கு பகிருங்க. இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க. கருங்கல் 368 வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.